நமஹ. ஓம் சித்திதாதாய நமஹ. இந்த விநாயக பெருமானினுடைய திருத்தலம் தோற்றம் பெற்றமைக்கு எழுத்துப்பூர்வமான சான்றுகள் எதுவுமே இல்லை. வரலாறுக்கு அப்பாற்பட்டதாக தான் இருக்க வேணும். ஏனென்றால் இந்த வரலாறு ஒன்றும் தெரியாது. அஞ்சு குருக்கள்மார் இருந்து 5 முகத்துக்கும் இருந்து அர்ச்சனை செய்து கொண்டிருப்பார்கள். அந்த தெற்கு வாசலில் வழியிலே ஒரு 6 அடி உயரமான ஒரு விநாயகர் சிலை ஒன்று இருக்குது. ஒரு நேர்த்திக்கடனுக்கு தண்ணீர் ஊற்றுற சம்பிரதாயம் இங்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஐபிசி தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கங்கள். இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு ஆலயத்திற்கு உங்களை அழைத்து வரக்கூடிய நாங்கள் இன்றைக்கும் கூட யாழ்ப்பாணம் தாவடி பிரதேசத்திலே பிரசித்தி பெற்று விளங்கிக் கொண்டிருக்கின்ற விநாயக பெருமானினுடைய ஆலயத்திற்கு தான் உங்களை அழைத்து வந்திருக்கின்றோம். குறிப்பாக தாவடி பிள்ளையார் என்று சொல்லி அழைப்பார்கள். இந்த ஆலயத்தினுடைய வரலாற்று பிரசித்தி சார்ந்த விடயங்களையும் அதை தாண்டி இந்த ஆலயத்தினுடைய சிறப்புகளையும் தான் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக தொகுத்து காண்பிக்க இருக்கின்றோம். எனவே தொடர்ந்து நிகழ்ச்சியோடு இணைந்து பயணிக்கலாம், வாருங்கள். யாழ்ப்பாணத்திலிருந்து 4 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கும் கிராமம் தான் தாவடி கிராமம் ஆகும். ஆரம்ப காலத்திலிருந்து விவசாயத்திற்கும் சுருட்டு கைத்தொழிலுக்கும் பிரசித்தமான கிராமமாக இந்த தாவடி கிராமம் இருந்து வருகின்றது. கிட்டத்தட்ட 190 விதமான இந்துக்கள் வாழுகின்ற இந்த கிராமத்தில் 7க்கும் மேற்பட்ட சைவ ஆலயங்கள் காணப்படுகின்றது. அதை தவிர சிறு சிறு ஆலயங்கள் என்றும் சில ஆலயங்கள் காணப்படுகிறது. விவசாயம், சுருட்டு கைத்தொழில், புகையிலை வாணிபத்தின் மூலம் செழித்த ஊர் தன்னுடைய தனக்கான வழிபாட்டிடங்களாக பலவற்றை அமைத்திருக்கின்றது. இங்கிருக்கின்ற கோவில்கள் பெரும்பாலானவை ஒரு 2-3 நூற்றாண்டுகளுக்கான வரலாற்று பின்னணியை கொண்டிருக்கின்றது. அவற்றில் ஒன்று தாவடி பிள்ளையார் என்று அழைக்கப்படும் தாவடி ஸ்ரீ அம்பலவானுவேதர் விநாயக பெருமான் ஆலயமாகும். இந்த விநாயக பெருமானினுடைய திருத்தலம் தோற்றம் பெற்றமைக்கு எழுத்துப்பூர்வமான சான்றுகள் எதுவுமே இல்லை. வரலாறு தோற்றம் பெற்றமைக்கான வரலாறுகள் கிடைக்கவில்லை. எனவே இந்த ஆலயம் தோற்றம் பெற்றமைக்குரிய காரணத்தை இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடியவர்கள் மூலமாக நாங்கள் கேட்டு தெரிந்து கொள்வோம்.
வரலாற்றுக்கு அப்பாற்பட்டிருக்கும் இந்த விநாயக பெருமானினுடைய திருத்தலம் தோற்றம் பெற்றமைக்கு சான்றுகள் எதுவும் இல்லை. ஆரம்ப காலத்தில் வியாகேஸ்வர ஐயர், நாகேந்திர ஐயர் இந்த தெருவோரத்தில் ஒரு விநாயக பெருமானினுடைய ஸ்ரீய விக்கிரகத்தை வைத்து ஒரு குடில் ஒன்றை அமைத்து பூஜை வழிபாடுகள் செய்து வழிபட்டு வந்தார்கள். அதற்கு பிற்பாடு ஊர் மக்களின் பங்களிப்புடன் இந்த ஆலயம் வளர்ச்சியடைந்து இப்பொழுது தாவடி ஸ்ரீ அம்பலவான வேதர் விநாயகர் ஆலயமாக தோற்றம் பெற்று காணப்படுகிறது. இந்த ஆலயமானது வரலாறு அப்பாற்பட்டதாக தான் இருக்க வேணும். ஏனென்றால் இந்த வரலாறு ஒன்றும் தெரியாது. வியாகேச ஐயர், நாகேந்திர ஐயர் அவர் இந்த தெருவோரத்திலே ஒரு விக்கிரகத்தை வச்சு ஒரு கொட்டில் போட்டு ஆரம்பித்து வச்சவர்ன்ற மட்டும் தெரியும். அவர் எங்கேருந்து ஆரம்பித்தார், அவற்றை பரம்பரையாக பூசகர்கள் இப்போவும் பூசகராக இருக்கிறார்கள். இந்த ஆலயம் பழைய மணி ஒன்று இருக்குது, அதில் ஒரு ஆண்டு போட்டிருக்கு. 1836ஆம் ஆண்டுன்ற ஒரு ஆண்டு போட்டிருக்கு. அதை தவிர வேறு எந்தவித கல்வெட்டோ இல்லாட்டி வேறு எந்த ஆதாரங்களும் எங்களுக்கு இல்லை. இது மிக புராதனமான கோயில் என்று பலர் வழிபட்டு வருகிறார்கள். வருடாந்த மகோத்சவம் சித்திரை வருஷப்பிறப்பில் தேர் வரத்தக்கதாக அதுக்கு முதல் 17 நாள் முதல் கொடியேற்றம் அநேகமாக மார்ச் மாதம் 28-29ஆம் தேதிகளில் வரும். இதில் அந்த 17ஆம் நாள் தேர் திருவிழா, வருஷப்பிறப்பில் தேர். அடுத்த நாள் தீர்த்த உற்சவம் நடந்து வரும். 18 நாள் உற்சவம் நடைபெறும். மற்றது எல்லா விசேட தினங்களும் இங்கு சிறப்பாக அனுஷ்டிக்கப்படுகிறது. குறிப்பாக இந்த சிவராத்திரி 4 ஜாம பூசை நடக்குது. மற்றது பிள்ளையார் கதை 21 நாள் மிகச்சிறப்பாக நடைபெறுகிறது. அதில் பகலில் விநாயகர் படிப்பினம், அடுத்த பின்னேரத்தில் லட்சார்ச்சனை, பஞ்சமுக விநாயகருக்கு லட்சார்ச்சனை நடைபெறும். 21 நாளும் நடைபெறும். 5 குருக்கள்மார் இருந்து 5 முகத்துக்கும் இருந்து அர்ச்சனை செய்து கொண்டிருப்பார்கள். ஒரு 21 நாளும் அது நடைபெறும். அது விசேடமாக நடைபெறுகிறது. மற்றும் எல்லா திருவிழாக்கள் மற்றது விசேட தினங்கள் முழுக்க சிறப்பாக இங்கே நடைபெற்று வருகின்றது.
இங்கே அடியார்களுடைய பங்களிப்பு அவர்களுடைய உபயோகத்திலே தான் இந்த படிப்படியாக இந்த ஆலயம் சிறப்பாக நடைபெற்றது. இந்த கட்டுமான வேலைகள் முழுக்க அடியார்களுடைய அன்பளிப்பு, வேறு பெரிய உதவிகள் இல்லை. நாள் இந்த ஒவ்வொருவரும் தங்களை உணர்ந்து இந்த ஆலயத்துக்கு செய்தால் அவர் பிள்ளையார் கவனிப்பார், அவருடைய கஷ்டங்களை தீர்ப்பார் என்ற ஒரு பெரிய நம்பிக்கையில் திருப்பணிகளை செய்து கொண்டு வருகிறார்கள், நன்கொடைகளை செய்து கொண்டு வருகிறார்கள். இந்த நில வேலை, கூரை வேலை, கட்டுமான இருக்கின்ற இந்த சுவர் பராமரிப்புகள் முழுக்க இந்த பொதுமக்களுடைய அன்பளிப்பில்தான் நடைபெற்றது. இங்கே இந்த வாகனங்களில் பார்த்தால் தேர் 3 தேர் இருக்குது. ஒன்று பிள்ளையாருடைய தேர், அடுத்தது கந்தசாமியாருடைய தேர் ஒன்று இருக்குது, மற்ற சண்டேஸ்வரருக்கு ஒரு கட்டு தேர் இருக்குது. அதே இந்த 3 தேர் பவனி வரும். இந்த விநாயக பெருமானினுடைய திருத்தலத்தில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் தினமும் 5 கால பூஜை வழிபாடுகள் இடம்பெற்று வருகிறது. அதைவிட வெள்ளிக்கிழமைகளில் இந்த பெருமானுக்கு சிறப்பு பூஜை வழிபாடுகளும் இடம்பெற்று வருகிறது. ஆரம்ப காலத்தில் கிராமிய வழிபாட்டு முறைகளை பின்பற்றி தான் இங்கு பூஜை வழிபாடுகள் இடம்பெற்றிருந்தது. ஆனால் இப்பொழுது ஆகம முறைப்படி தான் இங்கு பூஜைகள் இடம்பெற்று வருகிறது. அதைவிட இந்த ஆலயத்தினுடைய திருவிழா காலத்தை எடுத்துக்கொண்டோம் என்று சொல்லி சொன்னால் சித்திரை புத்தாண்டு தினத்தை ரத உற்சவமாக கொண்டு 18 நாட்கள் திருவிழாக்கள் சிறப்பாக இடம்பெற்று வருகிறது. அதைவிட அந்த ஆவணி மாதம் வருகின்ற விநாயகர் சதுர்த்தி இதிலும் கூட இந்த இறைவன் திருமஞ்சத்திலே பவனி வருகின்ற காட்சியையும் ஒரு அற்புதமான காட்சியையும் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பாக சொல்ல போனால் விநாயக பெருமானிற்கு உரிய அனைத்து தினங்களுமே இங்கு சிறப்பாக அனுஷ்டிக்கப்பட்டு வருகிறது. இருத்த வேண்டும் அடியவர்களுக்கெல்லாம் அருள் பாலித்துக் கொண்டிருக்கும் எம்பெருமானுக்கு ஒவ்வொரு வருடமும் புத்தாண்டு தினத்தை ரத உற்சவமாக கொண்டு 18 நாட்கள் திருவிழா வெகு விமர்சையாக அனுஷ்டிக்கப்படுகிறது. எம்பெருமானுக்கு தினமும் 5 கால பூஜை வழிபாடுகள் சிறப்பாக இடம்பெற்று வருகிறது. அதைவிட விநாயகர் பெருமானுக்கு மிக உகந்த நாள் பிள்ளையார் பெருங்கதை விரதமாகும். அதுவும் 21 நாட்கள் இந்த பெருங்கதை விரதம் அனுஷ்டிக்கப்படும். இந்த 21 நாட்களும் எம்பெருமானுடைய திருத்தலத்திலே சிறப்பு பூஜை வழிபாடுகளும் இடம்பெற்று வருகிறது. மேலும் ஒவ்வொரு மாதமும் சதுர்த்தி வரும். அதனை சங்கடாகர சதுர்த்தி என்றும் சொல்வார்கள். அந்த சங்கடாகர சதுர்த்தி நாளில் விநாயக பெருமானுக்கு அருகம்புல் மாலையும் வெள்ளரிக்க மாலையும் சார்த்தி வழிபடுவது
ரொம்பவே விசேஷம் என்று சொல்வார்கள். அந்த வகையில் ஒவ்வொரு மாதமும் வருகின்ற இந்த சதுர்த்தி நாட்களிலும் இந்த ஆலயத்தில் சிறப்பு பூஜை வழிபாடுகள் இடம்பெறுவதை அவதானிக்க முடிகின்றது. இங்கு தினசரி 5 கால பூசை நடைபெறுகிறது. அதிகாலை 5 மணிக்கு முதல் மணி ஆயத்த மணி அடித்து 5:30 மணிக்கு அதிகால பூசை நடக்கும். அடுத்த 2வது பூசை 9 மணிக்கு நடைபெறும். அது மதியம் 12 மணிக்கு அடுத்த பூசை நடக்கும். அடுத்தது மாலை 5 மணிக்கு நடைபெறும். 5 மணி பூசை முடிய 6 மணிக்கு அடுத்த சாம பூசை நடைபெற்று நடை சாத்தப்படும். 6 மணிக்கு நடை சாத்தப்படும். மற்றது வெள்ளிக்கிழமையில் விசேடமாக வெள்ளிக்கிழமை உற்சவம் விநாயகர் உள்வீதி வருவார். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலும் விசேடமாக வீதி விழா நடைபெறும். இது இந்த ஆலயத்தின் நடைமுறையாக இருக்குது. 5 கால பூசைக்கும் பொதுமக்களுடைய பங்களிப்பு அவருடைய சமூகம் அளித்து அதில் கலந்து கொள்வார். இந்த விநாயக பெருமானினுடைய திருத்தலமானது பல சிறப்புகள் பொருந்திய திருத்தலமாக அமைந்து காணப்படுகிறது. என்னென்னு சொல்லிச்சுன்னா, இந்த ஆலயத்துக்கு வந்து எக்கச்சக்கமான பக்தர்கள் வருவார்கள். வந்து தங்களுடைய நேர்த்திகள் நிறைவேறியதும் 1008 மோதகம் அவித்து இந்த பெருமானுக்கு படைத்து வழிபடுவது கூட இந்த ஆலயத்தினுடைய ஒரு தனிச்சிறப்பாக இருக்கிறது. அது மாத்திரமல்லாமல் இன்னும் ஒரு சிறப்பான விடயம் என்னென்னு சொல்லிச்சுன்னா, இந்த விநாயக பெருமானினுடைய ஆலயத்திற்கு தெற்கு புறம் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா ஒரு சிலை அமைக்கப்பட்டிருக்கின்றது. விநாயக பெருமானினுடைய சிலை அமைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த சிலை கிட்டத்தட்ட 6 அடி உயரத்தில் வந்து அமைய பெற்றிருக்கின்றது. இந்த விநாயக பெருமானினுடைய இந்த சிலை வந்து பக்தர்களுக்காக மட்டும் அமைக்கப்பட்ட சிலையாக இருக்கிறது. என்னன்னு சொல்லி சொன்னா, பக்தர்கள் தங்களுடைய கையாலேயே இந்த விநாயக பெருமானுக்கு அபிஷேகங்கள் செய்து வழிபடுவதற்காக அமைக்கப்பட்ட சிலையாக இருக்கிறது. அந்த தங்களுடைய நேர்த்திகளை பொறுத்து தண்ணீர் எல்லாம் ஊற்றி வழிபடுவதும் கூட இந்த ஆலயத்தினுடைய ஒரு தனிச்சிறப்பாக அமைந்து காணப்படுகிறது. ஐங்கராய நமக
ஆனைமுக ஹேரம்பாய நமக ஆனைமுக அமிர்தாய நமக ஆனைமுக அமுகாய நமக ஆனைமுக அகில லோக சரண ஆனைமுக சகல பாவஹரண ஆனைமுக ஆதி மூல முதல்வா ஆனைமுக அஷ்ட சித்தி வரதா. गणेश्वराय 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 ओम बालचंद्राय 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 ओम लंबोदराय 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 ओम विघ्नेश्वराय विघ्नेश्वराय विनायकाय ओम பக்தி கணபதி பாலகணபதி சக்தி கணபதி சரணமையா பக்தி கணபதி பாலகணபதி சக்தி கணபதி சரணமையா சித்தி கணபதி லக்ஷ்மி கணபதி நிருத்த கணபதி சரணமையா சித்தி கணபதி லக்ஷ்மி கணபதி நிருத்த கணபதி சரணமையா. गणेश्वराय 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 ओम बालचंद्राय 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 ओम தாவடி பகுதியில் கோவில் கொண்டு எழுந்தருளி அருள் ஒளி வீசும் எம்பெருமானினுடைய திருத்தலமானது பல சிறப்புகள் பொருந்திய திருத்தலமாக காணப்படுகிறது. விநாயக பெருமானினுடைய திருத்தலத்தில் எப்பொழுது பார்த்தாலும் இளைஞர் கூட்டம் நிறைந்த ஒரு கோவிலாகவே இருக்கும். இது இந்த ஆலயத்தினுடைய தனிச்சிறப்பாக காணப்படுகிறது. அதைவிட திருவிழா அன்று வந்துவிட்டால் இளைஞர்களின் தனிச்சிறப்பும் ஊர் மக்களின் முழுநேர பங்களிப்பும் களியாட்டங்களும் இக்கோவிலின் சிறப்பாகும். மேலும் இவ்வாலயத்திற்கு பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தருவார்கள். வருகை தந்து பல்வேறு நேர்த்திகளை வைத்துச் செல்வார்கள். அந்த நேர்த்திகள் எல்லாம் நிறைவேறியதும் 1008 மோதகம் செய்து எம்பெருமானுக்கு படைத்து வழிபடுவார்கள். அது மாத்திரமில்லாமல் இவ்வாலயத்திற்கு தெற்கு புறமாக பார்த்தாள் விநாயக பெருமானினுடைய சிலை அமைக்கப்பட்டிருக்கின்றது. கிட்டத்தட்ட 6 அடி உயரத்தில் விநாயக பெருமானினுடைய சிலை அமைக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக பக்தர்கள் தங்களுடைய கைகளால் விநாயக பெருமானுக்கு நீராபிஷேகம் செய்யும் நோக்கில் இந்த சிலை அமைக்கப்பட்டிருப்பதும் கூட இவ்வாலயத்தின் தனிச்சிறப்பை வெளிப்படுத்தி நிற்கின்றது. தருண கணபதி துவிஜ கணபதி வீர கணபதி சரணமையா क्षिप्र गणपति हरिद्रा गणपति विजय गणपति शरणमैया क्षिप्र गणपति हरिद्रा गणपति विजय गणपति शरणमैया. गणेश्वराय 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 ओम बालचंद्राय 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 ओम लंबोदराय 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 ओम विघ्नेश्वराय विघ्नेश्वराय विनायकाय ओम ஆனைமுக ஐங்கராய நமக ஆனைமுக ஹேரம்பாய நமக ஆனைமுக அமிர்தாய நமக ஆனைமுக அமுகாய நமக. गणेश्वराय 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 ओम बालचंद्राय 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 ओम लंबोदराय 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 ओम विघ्नेश्वराय विघ्नेश्वराय विनायकाय ओम உச்சி கணபதி துண்டி கணபதி சிருஷ்டி கணபதி சரணமையா உச்சி கணபதி துண்டி கணபதி சிருஷ்டி கணபதி சரணமையா. நேர்த்திக்கடன் வைத்தால் தங்களுடைய வேண்டுகோள்கள் தங்களுடைய கோரிக்கைகள் எல்லாம் நிறைவேறும் என்று சொல்லி நேர்த்திக்கடன் வைத்து இங்கே மோதம் வைக்கிறது விசேடமாக இருக்கும். 1008 மோதம் வைக்க வேணும் என்ற நேர்த்திக்கடன் வைத்து அவர்கள்
பொங்கி 1008 மோதகம் வைக்கிற நிகழ்ச்சி அநேகமாக ஒரு மாதமும் நடைபெறும். அவருடைய நம்பிக்கை பறிக்கிறது என்று கூறுகிறார்கள். அதே மாதிரி மற்றது இங்கு வெளியிலே அந்த தெற்கு வாசலில் வெளியிலே ஒரு 6 அடி உயரமான ஒரு விநாயகர் சிலை ஒன்று இருக்குது. அந்த சிலைக்கு நீராஞ்சன விநாயகர், நீராஞ்சனண்டா தண்ணீர் ஊற்றலாம். நேரம் போய் ஒரு நேர்த்திக்கடனுக்கு தண்ணீர் ஊற்றுற சம்பிரதாயம் இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது. அது எந்த நேரமும் இரவில் கூட அவர்கள் வந்து இதில் தண்ணீர் ஊற்றி தங்களுடைய நேர்த்திக்கடனை நிறைவேற்றுவதை நாங்கள் பார்க்கிறோம். 6 அடி உயரமான மிகவும் அற்புதமான ஒரு விநாயகர் சிலை இருக்கிறது. அது மாத்திரமில்லாமல் அநேக ஆலயங்களில் குருக்களுக்கோ உதவியாளர்களுக்கோ அல்லது வேலை செய்பவர்களுக்கோ சம்பளம் அல்லது மானியங்கள் வழங்கப்படும். ஆனால் இந்த தாவடி பிள்ளையார் என்று அழைக்கப்படும் இந்த விநாயக பெருமானினுடைய ஆலயத்திலே எல்லாம் இறைவனுக்கு, அவனே எல்லாம் தருபவன் என்ற சித்தாந்த கோட்பாட்டில் இன்று வரை நடைபெற்று வருகின்றமை தல சிறந்த பண்பாடாக அமைந்து காணப்படுகின்றது. உலக தமிழர்களுக்கு ஒரு பலமாக இருக்கக்கூடிய ஐபிசி தமிழின் இன்றைய தீபதர்சனம் நிகழ்ச்சியின் வாயிலாக யாழ்ப்பாணம் தாவடி பகுதியிலே அமைந்து காணப்படுகின்ற விநாயக பெருமானினுடைய ஆலயத்திற்கு தான் உங்களை அழைத்து வந்திருந்தோம். இந்த ஆலயத்தினுடைய வரலாற்று பிரசித்தி சார்ந்த விடயங்களையும், அதைவிட இந்த ஆலயத்தினுடைய பழமையான விடயங்களாக இருக்கட்டும், ஏன் தற்காலத்தில் அமைக்கப்பட்ட விடயங்களாக இருக்கட்டும், எல்லாவற்றையும் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக ஒரு 45 நிமிடங்களுக்குள்ளே உங்களுக்கு தொகுத்து காண்பித்திருந்தோம். இந்த நிகழ்ச்சி கண்டிப்பாக உங்கள் எல்லோருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும். இதே மாதிரி மற்றொரு நிகழ்ச்சியில் உங்கள் எல்லோரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்ல நான் நோமிகா சாந்தகுமார். நன்றி, வணக்கம் நேர்களே. ஓம் லம்போதராய நமஹ. ஓம் ஏகதந்தாய நமஹ. ஓம் புத்திதாதாய நமஹ. ஓம் சித்திதாதாய நமஹ. सुताय करुणाकराय उग्रवर्ण एकदंत गणना
இந்த விநாயக பெருமானினுடைய திருத்தலம் தோற்றம் பெற்றமைக்கு எழுத்துப்பூர்வமான சான்றுகள் எதுவுமே இல்லை. வரலாறுக்கு அப்பாற்பட்டதாக தான் இருக்க வேணும். ஏனென்றால் இந்த வரலாறு ஒன்றும் தெரியாது. அஞ்சு குருக்கள்மார் இருந்து 5 முகத்துக்கும் இருந்து அர்ச்சனை செய்து கொண்டிருப்பார்கள். அந்த தெற்கு வாசலில் வழியிலே ஒரு 6 அடி உயரமான ஒரு விநாயகர் சிலை ஒன்று இருக்குது. ஒரு நேர்த்திக்கடனுக்கு தண்ணீர் ஊற்றுற சம்பிரதாயம் இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது.